எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா இன்றைக்கி சோறு, அப்புறம் ரசம், அதுக்கப்புறமா இது நேற்றுக்கு எங்கள் அத்தான் சிக்கன் கொண்டாட்டம்னு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரின்னு அப்போ நம்ம அதை மட்டனில் ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். மட்டன் கொண்டாட்டம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கள் அத்தாங்கிட்டோட மட்டன் கொண்டாட்டம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு அப்படி இருக்கு. நேற்று சாப்பிட்ட மாதிரி இருக்கா? கொஞ்சம் ட்ரையாக இருந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும். சிக்கன் கொஞ்சம் ட்ரையாக இருந்து இந்த தண்ணி வருமா இல்லைன்னா கொஞ்சம் நேற்று ராத்திரி சாப்பிட்டோம்னா அது மாதிரி இருக்காங்க. அப்படி இல்லை, இது ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் நான் இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு கல்ச்சா எனக்கு பார்க்க அது மாதிரி தான் இருக்குது டேஸ்டா. எனக்கு அதுதான் அப்படி இல்லை, ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் ஆனால் இதே டேஸ்ட்டில் நான் சாப்பிட்ருக்கேன். ஆமாம், நானும் ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ருக்கேன். ஒத்துக்கிட மாட்டீங்க. ஆனால் கல்யாண வீட்டில் இது மாதிரி டேஸ்ட்டாக பிரியாணி கூட ஒரு கிரேவி ஊற்றுறாங்க. பிரியாணி கூட இல்லை, கூட்டு வைக்கிற சைடில் வைப்பாங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கையும் கழுவி வச்சு சாப்பிடும்போது கேட்டேன், கறி நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த சிக்கன் கொண்டாட்டம் மாதிரி இல்லைன்னு சொன்னது இந்த வாய் தான். அவள் எப்படி நினச்சி சொன்னான்னா, நான் நேற்றுக்கு பரோட்டா கூட சால்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் தான். அந்த சிக்கன் கொண்டாட்டத்தை மறந்துட்டா, சால்னா மட்டும்தான் ஞாபகத்தில் இருந்திருக்கு. அந்த சால்னா நினச்சிட்டு இல்லை அது மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. கடைசியில் எனக்கு மனசு கேட்கல, என்னடா பாடுபட்டு வச்சமே இந்த மாதிரி சொல்லிட்டேன் இந்த பிள்ளைகள் அப்படின்னு திரும்ப கேட்டேன். மக்களே நிஜமாவே நல்லா இல்லையாடா, இது மாதிரி தானே இருந்து டேஸ்ட்டு இப்படி தானே இருந்து அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் இப்படியா இது எப்படி இருக்குன்னா நம்ம நேற்றுக்கு ஒன்று சாப்பிட்டோம்ல ஒரு சிக்கன் அது மாதிரி இருக்குது அப்படின்றா. நானும் அது மாதிரி தான் வச்சுட்டு அது மாதிரி தான் இருக்கான்னு தான் கேட்டேன். பாடுபட்டு பதிலாக வாங்கியிருக்கு. சோத்தை கொண்டு முன்னாடி வச்சாச்சுன்னா போதும், எல்லாம் மறந்துடும். பக்கத்தில் இருக்க ஆள் ஏதாவது பேசினா கூட செவியில் ஏறாது. இப்போ தான் பதிஞ்சு போகுது. நான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன், என்னடா நம்மளுக்கு தான் நம்ம ஒருவேளை நம்ம நாக்கு தான் சரியில்லையோ, அழகழகாக பார்த்து வச்சோமே அந்த பிள்ளைங்க இப்படி சொல்லிட்டேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் சால்னாவை சொன்னாலாம் இல்லை.